always welcomes you. அதனாலதான் நான் இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கேன். இஷ்டத்துக்கு ஒரு சிக்கன் அப்படின்னு ஒரு சிக்கனை பண்ணிட்டு இனிமேல் நீ சமைக்க வேணாண்டா சாமி விட்டுறாங்களே அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் பிளான் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்கேன். அதான் மக்களே நல்லா சமைச்சிருந்தேன். நாஸ்தி பண்ண ஒரு 2 பேர் வந்துட்டாங்க. ஏன் நல்லா பேன்ல போடுன்னு சொன்னேன். இது எப்போ வறுத்துன்னு இருப்பேன். இங்க இருந்தது என்ன எங்க இப்போ வெங்காயமும் போட்டேன். இதுக்கு முன்னாடி மசாலா பொருட்கள் ஆட் பண்ணேன். இது எல்லாமே என் இஷ்டத்துக்கு பண்ணிட்டேன். இதில் இஷ்டத்துக்கு சிக்கன் பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டார் அனீஸு, 2 பட்டை, அப்புறம் கொஞ்சம் பே லீஃப் போட்டு வெங்காயம் ஒரு 5 எவ்வளோ வேணுமோ போடலாம். இது ஒரு பேச்சுலர் வெரைட்டி. இது ஒரு பேச்சுலர் வேரியேஷன். கட்டே எரியுது. இருக்கிறதுலே இந்த கடுப்பான வேலை இந்த ஆனியன் ப்ரௌனாக இருக்கும் வெயிட் பண்ணுறது தான். வெக்கேஷனுக்கு நம்ம நல்லா சாப்பிட்டு போகலான்னு நினச்சா அவங்க நீ தான் அங்கே சமைக்க கற்றுக்கினீங்க, நீ எங்களுக்கு டெய்லி ஒரு டிஷ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அன்பு தொல்லையாக இருக்குது. இதுக்கு தான் சமைக்கிற மாதிரி நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோவே போட்டுக்கூடாதுன்னு நினைக்கிறேன் முன்னாடி. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கேன். இஷ்டத்துக்கு ஒரு சிக்கன் அப்படின்னு ஒரு சிக்கனை பண்ணிவிட்டு இனிமேல் நீ சமைக்க வேணாண்டா சாமி விட்டுறாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் பிளான் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். என்ன ஒரு வாசனை. என்ன செய்றீங்க? இது பேர் தான் இஷ்டத்துக்கு சிக்கன். சிக்கனா? நான் இஷ்டத்துக்கு தோன்றதுலாம் ஒரு வேலை போடுவேன். நீங்களும் சாப்பிட்டுட்டு இஷ்டத்துக்கு பிடிச்சி டாக்டர் கிட்ட போங்க. அளவு ப்ரௌன் ஆனோடனே, அதாவது இது இஷ்டத்துக்குனால நம்ம இஷ்டத்துக்கு இது எப்போ ப்ரௌன் ஆகுதுன்னு நம்மளுக்கு தோணுதோ எனக்கு இப்போ ப்ரௌன் ஆயிடுச்சுன்னு தோணுது. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அதனால அடுத்த சேர்க்க வேண்டிய பொருள் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்ம அதிரடி சமையல் மாஸ்டர் தான் ஞாபகம் வருது. நல்ல அழகாக நல்ல ஃப்ரை ஆகி விட்டது. ஸோ இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியாக கடையிலேருந்து வாங்கின மிளகா பொடி போட்டால் வேலைக்கு ஆகாது. நம்ம வீட்டில் நம்ம தாயார் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் அதான் இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். அவ்வளோதான் மக்களே, நல்லா சமைச்சிருந்தேன். நாஸ்தி பண்ண ஒரு 2 பேர் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே இந்த டிஷ் எப்படி இருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு. சமைக்க சொன்னா என் தலையில கட்டிட்டு நீ தான் கெஞ்சி கூத்தாடி வாங்க. டேஸ்ட் பண்ணு. இஷ்டத்துக்கு இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லு. சூடா இருக்கும் போது பார்த்து. நிஜமா சொல்றேன், ஐடியா பார்த்து சொல்றேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்போ போறான்னு நினைக்கிறேன். என்ன பண்ற? எதுக்கு எண்ணெய் ஊத்துற? அவ்வளோ ஆப்ஷனா எண்ணெய் ஊற்றினா அவ்வளோதான்.
போதும் போதும் போதும். இப்போ என்ன பிரிஞ்சு வரணுமா? இது வந்து இஷ்டத்துக்கு இருக்கா இல்லை எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேஸ்ட் சாப்பிட்ருக்கியா? ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன் அதே மாதிரி. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது எங்க அம்மா ரெசிபி தான், நான் ஒன்றும் புதுசா பண்றேன். ஆனா என் இஷ்டத்துக்கு அதை கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணியிருக்கேன். அம்மா எங்கம்மா இருக்க, சீக்கிரம் அம்மா வீட்டுக்கு. சாப்பிடுமா. ஃபினிஷிங் டச் ஒன்று கொடுக்கணும். That's the pepper, my buddy pepper. பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கு திமுகவுடைய தலைமை சமீபத்தில் அவர் நீயே சமைச்சிருப்பாங்க. நான் இது எதுக்கு பண்ணேன்னா, இது இஷ்டத்துக்கு பண்ணி உங்களுக்கு பிடிக்காம போனோன்னு பண்ணேன். செம்ம டேஸ்டா இருக்கு. நீ பண்ணா செம்ம டேஸ்டா இருக்கு இப்படி சொல்லியே வந்து எல்லா டிஷ்ஷும் என் தலையில கட்டுறாங்க. இது இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, ஏன்னா இது எங்க அம்மா பண்ண டிஷ்ஷு. ஐ மீன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது. ஒண்ணுதான் அட் டைம். எடுக்கல, இனிமேதான் இவன் செம்மையா செய்யறான். இனிமே இவன் சமைச்சாலே நான் சாப்பிட போறேன். வேற யார் சமைக்கிறதையும் சாப்பிட போறது இல்லை. அம்மா போட்டு வச்சுட்டா இது. நீ எதாவது போட்டியா மேல? என்ன பண்ண? பெரிய பெரிய மசாலா பண்ண. எதுக்கு எல்லாம் பண்ண? வீட்டுல இருக்கா முதல்ல முட்டாள் மாதிரி பேசுற. கொஞ்சம் இது போடலாமா? மேல தூவாமா? ஃபர்ஸ்ட் மிளகா பொடி கொஞ்சம் போடலாம். ஐயா நான் காலைல வேணா விழுறேன், நான் கூட டிப் பண்ணி நின்னுக்கிறேன் அப்படின்றியா? ஃபர்ஸ்ட் சின்ன பீஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் லாஸ்ட்ல லெக் பீஸ் போடணும். வீடியோ எடுத்துக்கலாம். ஐ வாண்ட் டு ரூல் திஸ் ஜங்கிள். எனக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. யாரும் எவ்வளவு எனக்கு தூக்கி கொடுத்துடல. இதை தீப்பிடிக்குது, அடிப்பிடிக்குது. பாரம்மா தாயம்மா தாயம்மா வந்து பாருமா எப்படி இருக்குன்னு. ஏன் நான் பேன்ல போடுன்னு சொன்னேன். இது எப்போ வறுத்துன்னு இருப்பேன்? ஏன்னா எனக்கு என்ன தெரியும், அவங்க ரெண்டு பேர்ட்ட சொல்லிட்டு போனேன். யாருமே நான் பண்ண சிக்கன் கிரேவியை பார்க்காம வந்தோடனே குறை கண்டுபிடிக்கிறேன். எந்த போயிட்டு சாப்பிடுது சிக்கனியா இந்த கிண்ணத்துல? என்னடா இதெல்லாம் வீட்டுக்கு இன்னும்டா? எல்லாமே வீட்டுக்கு இன்னும் தான். டிஃபன் பாக்ஸ்ல போட்டு என்னடா இது தொட்டு கம்மியா? நான் தொக்கு நிறைய வையன் தண்ணி தான். ராத்திரி தோசை பார்த்து கூட்டிட்டு வரேன். உப்பு கம்மியா இருக்கு. உப்பு கம்மியா இருக்கும். உப்பு கம்மியா இருக்கு. காரம் எல்லாமே கம்மியா தான் இருக்கு. தித்திச்சிட்டு இருக்கு. தித்திச்சுன்னு இருக்கா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அது நல்லா இருக்குன்னு வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருந்தது. இப்போ ஸ்னேகா எண்ணெய் எதுல ஊத்துறீங்க? அதுவும் ஜாடியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இங்கே இருந்தது. இங்கே இருந்தது எண்ணெய் எங்க? அதான் அந்த எண்ணெய் தான். ஜாடியில பிடிக்காத. ஜாடி ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்குது. ஐயோ யார் ஊத்துனது? யாரு பொண்ணு?
ஸோ இதுதான் இங்கே வச்சிருக்குதுங்கடா, அதில் பிடிக்காதுடா. எடுத்து போடுடி, மூடி வச்சா கொஞ்சம் வெந்துடும். இவ்வளோ பெருசு பெருசாக இருக்காது அதில். இப்போ இதுதான் இவ்வளோ நேரம் ஒட்டிங்கன்னு கேட்டாங்க நான் பாட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி போய் குத்திட்டு வந்துட்டாங்க. அவடா அப்படியே ஒரு டம்ளரில் குடிக்குது. இது யாரு வந்து உண்மையான? நீ சொல்லிட்டல, எங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டல. நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, நீ தான் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. நான் வந்து பார்த்தாங்க. அப்பா கிட்ட வந்தோடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், இப்போ உங்க அம்மா கிட்ட வந்தோடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்கிட்டயும் சொல்றான், நான் வந்து பாரு சொன்ன டைமுக்கு நான் செய்வேன் அப்படின்னு வேற சொல்றான். என்னையும் வேற குத்தி காட்டுறான், நான் லேட்டா பண்ணணும். ஆக மொத்தத்துல நீ என்ன, நான் இனிமே வர போறது கிச்சனுக்கு. நீ ஊருக்கு போகணும்னா நான் சமைக்க போறேன். இன்னும் ஆளாளுக்கு சான்ஸ் கிடைச்சோன்னா அவனை ஆளாளுக்கு அவனை பேசி. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளைக்கு தான் இப்போ சப்போர்ட் பண்றேன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. நீங்களே வச்சுக்கோங்க. அப்போ நான் சமைக்க மாட்டேன் கைஸ். இனிமே நான் ஸ்னேகாக்கு மட்டும் தான் சமைச்சு தருவேன். இதுதான் என் மாமியார் பண்ணது, நான் அதை மட்டும் சாப்பிட்டு போயிடுவேன். வறுத்தது நான் தான், அதை அது என் மாமியார் பண்றது. அதுவும் நான் தான் சேர்த்துனேன். அந்த மசாலா மட்டும் சாப்பிட்டு தொட்டு நக்கிறேன். காலையில நம்ம A few moments later. கருப்புடே ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. நல்லா இருக்கு. போடலாமா? ரொம்ப கம்மியா இருக்கா? ரொம்ப கம்மியா இருக்கு. யாருன்னா இப்படி சாப்பிட்டு பார்த்துருக்கேன் இலைய? ஏன் இப்படி போடுறாங்களே? ஆந்திராவில் இப்படி தான் போடுறாங்க. சரி, சாப்பிடு சாப்பிடு. வேக வச்சிருந்தா சாப்பிடுவோம்.